பின்னணி பாடகர்கள்ல யாரெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எஸ்பிபி சாரு, அப்போ வந்து டிஎம்எஸ் ஐயா, பிபி ஸ்ரீனிவாஸ் சார் இது. அண்டு இப்போ ஸ்ரேயா கோஷல் இந்த பக்கம். சார் இதான் சொல்றேனே, நல்லா பாடுறவங்க மட்டும் தான் படத்தில பாட வைக்க முடியும். நல்லா பாடுறவங்க கிட்ட ஒரு நல்ல விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும். அது இவங்க, அவங்கன்னு சொல்றத விட, நல்லா பாடுறவங்க எனக்கு எல்லாருமே புடிக்கும். ஏன்னா, ஆஸ் அ மியூசிக் டைரக்ஷன் பண்ணும்போது அந்த அந்த ஒரு அறிவு எனக்கு அனுபவம் கிடைச்சது. இந்த பாடல யார் பாடுனா நல்லாருக்கும் அப்படிங்கும்போது, நல்ல பாடகர்கள் நம்ம தேடுறோம். ஸோ ம். கிட்டத்தட்ட எல்லாருமே நல்லா தான் பாடுறாங்க. அந்த சிச்சுவேஷனுக்கு அவங்க வாய்ஸ் யூஸ் ஆகுதா இல்லையா, மேட்ச் ஆகுதா இல்லையான்னு தான் பார்க்குறேனே ஒழிய, நல்லா பாடுறாங்களா இல்லையான்னு கிடையாது. ஸோ திறமை இருக்கும் அனைவரையுமே எனக்கு பிடிக்கும். அவங்க சினிமால பாடியிருக்கணும்னு அவசியமே கிடையாது. நல்ல ஒரு கோயில்ல பஜனை பாடும்போது அவ்வளோ நல்லா பாடுவாங்க. அத கேட்கும்போது கண்ல தண்ணி வரும். ஒரு உணர்வு. அது அவங்கலாம் சினிமா பாட மாட்டாங்க. அவங்க அது பெரிய விஷயமே கிடையாது. ஸோ அவங்கள எனக்கு பிடிக்கும். அந்த மாரி திறமை எங்க இருந்தாலும் அது வந்து நமக்காக தானே. இன்றைக்கு பல தொலைக்காட்சிகள்ல சிறந்த இசை கலைஞர்கள தேர்ந்தெடுப்பதற்கான போட்டி நடந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் சிறந்த பாடகர், பாடகிகள உருவாக்குதா? சிறந்த பாடகர்களை உருவாக்குதான்னு தெரியாது. நல்ல பாடகர்களை உருவாக்குது. ஏன்னா, அவங்களுக்கான அனுபவங்கள் நெறையா. நெறைய பேர பார்க்குறாங்க. பயம் போகுது. இப்போ பெரிய பாடகர்கள பார்க்கும்போது நம்மலாம் வந்து நமஸ்காரம் பண்ணுவோம். உள்ளேருந்து ஒரு பயம் கலந்த மரியாதை, பக்தி. இப்போ வந்து ஃப்ரெண்டா பார்க்குறாங்க. ம். ஏன்னா நெறைய பழகிட்டாங்க. ம். ஸோ அந்த ஒரு ஈஸி அப்ரோச் அவங்களுக்கு கிடைக்குது. ம். நெறைய ஸ்டேஜ், குரூப், மக்கள், ம். கூட்டம் கிடைக்குது. அதனால அவங்களுக்கு அந்த எப்பவுமே ஒரு கலைஞன் எப்ப முன்னேறான்னா சார், நெறைய வாய்ப்பு இருக்கும்போது தான் முன்னேறான். ம். ஒரு நல்ல கலைஞன் பிராக்டிஸ் மட்டுமே பண்ணிட்டு வீட்லயே உட்கார்ந்தா, அவனோட வளர்ச்சி கம்மியா தான் இருக்கும். உண்மதான். அனுபவம் கம்மியா தான் இருக்கும். ம். ஏன்னா, அனுபவம் தான் வளர்ச்சிய குடுக்கும். கரெக்ட். அதனால ஸ்டேஜஸ் வந்து இவங்க நெறைய கிடைக்கும்போது, அவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸா தான் இருக்கு. எல்லாத்துலயுமே ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு சார். இவங்களுக்கு நெறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. எல்லாருக்குமே இருக்கு. எல்லா சைட்லயுமே இருக்கு. ம். இப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய ஷோஸ் பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு பாட்டு சினிமால எவ்வளோ பாடுறாங்கன்னு தெரியல. ம். அதுக்கான வாய்ப்பு குறைவா தான் இருக்கு. அப்படி அப்படி சில டிஸ்அட்வான்டேஜா பார்க்கலாம். அ சில பேர் இப்ப ஸ்வர்ணலதா அம்மாலாம் அப்போ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ரெக்கார்டிங் தவிர ஷோவே பாட மாட்டாங்க. அவங்க எவ்வளவோ ரெக்கார்டிங் பாடிட்டு இருந்தாங்க. ம். இப்ப இருந்தாங்கன்னா, மேபி அவங்க ஷோ பாடியிருந்திருக்கலாம். இது வந்து திருப்பி சொல்றேனே, இது மொத்தமா பார்க்காம, இப்ப மொத்தமா இந்த சேனல் சிங்கர்ஸ் அப்படின்னு எடுத்துக்காம, ஒரு சிங்கருடைய வாழ்க்கைய அவங்கவங்க முடிவு பண்றாங்க. அவங்கவங்களுக்கு இது எப்படி மேட்ச் ஆகுதோ, அவங்க சாமர்த்தியமா வாழ முடியுதோ, அத அவங்க செலக்ட் பண்ணிக்கிறாங்கன்றத நான் பார்க்குறேன்.